வணக்கம் மக்களே. நீங்க இப்ப இருக்கிறது சுஜாச்சந்திரனின் ஆடியோ நாவல் உலகத்துல. நான் உங்க ஆர்ஜே தியா பேசிட்டு இருக்கேன். நம்ம பார்க்க போற நாவலுடைய பெயர் யாரும் சொல்லாத காவியம். தினமும் இரவு 7 மணிக்கு 5 அத்தியாயங்களா நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிறோம். கேட்க தவறாதீர்கள் மக்களே. யாரும் சொல்லாத காவியம். ராமுடைய மனைவி இனியாவை கண்டு ஆசை கொள்கிறான் அவனுடைய எம்டி போகன். தன் கணவன் தன்னை என்றாவது நேசிப்பானா அப்படின்னு அவன் குழந்தையோட காத்திருக்கக்கூடிய போகனுடைய மனைவி அழகி. முறையில்லாத உறவுகள் காதல் முறையாகுமா? வாங்க கதைக்குள்ள போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தினமும் இரவு 7 மணிக்கு 5 அத்தியாயங்களா வந்துடும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைப் பட்டனையும் மறக்காம தட்டிடுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைப்புமே எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு ஹைப்பும் 7 lakh ப்ளஸ் தாண்டும் போது அடுத்த கதை ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். ஸோ மறக்காமல் ஹைப் பண்ணிடுங்க மக்களே. வாங்க கதைக்குள்ள போலாமா? யாரும் சொல்லாத காவியம். அத்தியாயம் 1. யார் கண் வைத்தார்கள்? இல்லை யார் செய்த பாவம் இது? ஒரு வாரத்துக்கு முன்பு வீடிருந்த மகிழ்ச்சி என்ன? இப்போது இருக்கும் நிலை என்ன? பெங்களூருவில் நடுத்தர வர்க்கத்து குடியிருப்பு பகுதியின் அபார்ட்மெண்ட்டில் 7வது நம்பர் வீடது. குடும்ப புகைப்படம் அழகாகவே தொங்கியது. மகாலட்சுமி போல ஒரு பெண், அவள் அருகே அவளுக்கு இணையாக ஒருவன், இருவர் மடியிலுமே பொதுவாக ஒரு மகள். இருவருமே அவள் கன்னத்தில் முத்தமிடுவது போல ஒரு போட்டோ கூடத்தை அழகாக்க, அப்படியே அந்த போட்டோவின் கீழே இருந்த சோஃபாவில் கால்கள் இரண்டுமே கட்டு போடப்பட்டு பாதி உயிராக இருந்தான் அவன். அவனை கண்டு வேதனையில் வாயை மூடி அழுதாள் அவள். தன் தாயும் தகப்பனும் அழுவது ஏன் என்று தெரியாமல் குழந்தையும் கூட கண்ணீர் விட்டது. காலு மறுபடியும் சரியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் சொன்னாரே, உண்மையா இனி என்று பக்கத்து வீட்டு பெண் துக்கம் விசாரிப்பது போன்றே குத்தலாக கேட்க இவளுக்கு அழுகையே வந்துவிட்டது. யாருக்கு என்ன இன்னல் செய்தோம்? ஏன் இந்த நிலை? இருப்பதை வைத்து வாழ்ந்த அவர்கள் வாழ்க்கையில் ஏன் இப்படி அடுக்கடுக்கான துன்பம்? உலகில் பிரச்சனை சுமக்கும் பலர் யார் வம்பு தும்புக்கும் போகாத ஆட்கள் தானே. அவனுக்கு பெரிய நிறுவனத்தில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஓரளவு சம்பாதிக்கும் வேலை. போன வாரம் காலை கோவில் போகும்போது அகோர விபத்தாகி போனது. உயிர் பிழைத்ததே பெரிய பாக்கியம். ஆனால் காலை காப்பாற்ற முடியவில்லை. காலில் ஏதோ நரம்புகள் செயலிழந்து போனது. இனி காலை அசைக்க கூட முடியாது என்று மருத்துவர்கள் கூறி அனுப்பிவிட மொத்த குடும்பமுமே இடிந்து போனது. அவன் மோகன், அவனின் மனைவி இனியா, அவர்கள் மகள் மோனா. காதல் திருமணம் இருவருக்குமே. வேறு யாரும் தேற்ற உதவக்கூட இல்லை. பச்சை குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு கால் இல்லாத அவனையும் பார்த்து கொண்டு ஐயோ தலை வெடித்துவிடும் போல இருந்தது அப்பெண்ணுக்கு. நேற்று வரை மகிழ்ச்சி மட்டுமே நிரம்பியிருந்த அந்த வீட்டில் இன்று மகிழ்ச்சி பிரியாவிடை பெற்றுக்கொண்டதுவோ? அவள் சிவந்த நிறம் இன்னும் அழுகையில் சிவந்து போக, அமைதியை கலைக்கும் விதத்தில் ஒரு விலையுயர்ந்த காலணி சத்தம் கேட்டு இருவருமே வீட்டு வாசலை பார்க்க, உள்ளே வந்த அந்த ஆடவன் கண்டு படுக்கையில் கிடந்த அவன் இயலாத காலை நெட்டி எழும்ப பார்த்தான். சார், நீங்களா? உள்ள வாங்க. தன் முதலாளி, நேரில் பார்க்கவே முடியாத பல கோடியில் புரளும் தன் முதலாளி இந்த பரம ஏழையின் வீட்டுக்கு தேடி வந்திருக்க அதை அவனால் நம்பவே முடியவில்லை. அதான் வந்துட்டனே மோகன் என்றவனின் எஃகு குரல் வீட்டையே அதிர செய்தது. 6 அடிக்கு மேல் உயரம், பாடி பில்டர் போல தினவெடுத்த உடல், நடுத்தர நிறம் கொண்ட மேனி, கலையான முகம், வயது 35 பக்கம் இருக்கலாம். கையில் பிளாட்டினம் கை செயின், குட்டியாக கழுத்தை ஒட்டிய செயின், PR என்ற எழுத்தோடு சிறுத்தை முகத்தோடு, கையில் வைர மோதிரமென பணத்தின் செழுமை அவன் போட்டிருந்த செருப்பில் கூட தெரிந்தது. இனியா, இதான் என் முதலாளி என்றதுமே இனியா தன் முந்தானையை இழுத்து தோல் வழியாக போர்த்தி கொண்டு, வணக்கம் சார், உள்ள வாங்க என்று வலுக்கட்டாயமாக சிரிக்க முயற்சி செய்ய, அவர்கள் அழைக்கும் முன்பாகவே உள்ளே வந்து சேரில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தான் அந்த ராட்சச உருவத்துக்கு சொந்தக்காரன். இது யார் மோகன்? உன் தங்கச்சியா என்றான் சுவர் அருகே அழுது வடிந்து நின்ற அவளை மேலிருந்து கீழ்வரை பார்வையாலேயே வருடி கொண்டே. இல்ல சார், என் மனைவி இனியாள் என்றான் மோகன். வந்தவன் சட்டென்று தலையை தூக்கி ஹாலில் கிடந்த போட்டோவை பார்க்க, இனியா மோகன் இருவருமே அங்கு ஜோடியாக மகளை வைத்து கொண்டிருந்த போட்டோ அது. இனியா, என்ன நின்னுகிட்டே இருக்க? சாருக்கு ஏதாவது கொண்டு வா என்ற மோகனின் குரலில் இனியா தலையாட்டி விட்டு உள்ளே ஓடினாள். எப்ப கல்யாணம் ஆச்சு என்றான் பின்னழகு குலுங்க நடந்து போகும் இனியாவை கடித்து தின்னும் பார்வை பார்த்து கொண்டே அவன். அது 2 வருஷம் ஆகுது சார். பாப்பாவுக்கு ஒரு வயசு இப்பதான் முடிஞ்சுது. ஓ என்றவனோ தத்தி தத்தி தாய் பின் நடக்கும் அந்த குழந்தையை பார்த்தவன் இது தேவையில்லாதது என தோலை உலுக்கி கொண்டான். காஃபி சார், எடுத்துக்கோங்க
என்று இனியா காஃபியை அவன் முன்பாக நீட்ட அவளை அண்ணாந்து பார்த்த அவனின் கண்கள் அவளை முழுதாக மொய்க்க இனியாவுக்கோ ஒரு மாதிரி ஆகி போய் பட்டென்று போய் மோகனின் அருகே நின்று கொள்ள, சார், தெய்வமே வீட்டுக்கு வந்தது போல இருக்கு. என்னோட நலன் பார்க்க நீங்களே தேடி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்று மோகன் கையெடுத்து கும்பிட காஃபியை ஸ்டைலாக உறிஞ்சி குடித்து கொண்டிருந்த அவனோ, நான் காரணம் இல்லாம யாரையும் தேடி வரதில்ல மோகன். என்ன சார் பண்ணணும்? உடனே அந்த அறையே அதிர சிரித்தவன், உன்னால என்ன பண்ண முடியும்? எழும்பி நடக்கணும்னா கூட இனிமேல் யாரோட உதவியாவது தேவை. உன்னை வச்சு நான் செய்யறதுக்கு என்ன இருக்கு என்றவனின் எல்லல் பேச்சில் இனியாவோ முகத்தை சுளிக்க, அதையும் தன் ரேபான் கிளாஸ் வழியாக பார்க்கத்தான் செய்தது அவனின் அந்த காமத்தில் கலங்கி நிற்கும் இரட்டை கண்கள். புரியல சார். புரியும்படி சொல்லத்தானே வந்திருக்கேன். கம்பெனில 20 லட்சம் ரூபாய் வீடு வாங்கறதுக்கு லோன் வாங்கியிருக்க, ரைட்? ஆமா சார், எனக்கு சரியானதும் வேலைக்கு வந்து அதை கட்டிடுவேன் சார். எப்ப சரியாவ? பணத்தை நீ எப்ப கட்டுவ என்றான் ஒய்யாரமாக காலை ஆட்டிக்கொண்டு கண்ணில் நக்கலோ நக்கல் வலிய. அது மோகனின் எச்சில் விழுங்க வைக்க, வெயிட், உன்ன மாதிரி ஆளை வச்சு ஆபீஸ் நடத்தினா நான் பிச்சை தான் எடுக்கணும். ஸோ எப்ப உன்னால எழும்பி நடக்க முடியாதுன்னு ஆகி போச்சோ அப்பவே வேலையை விட்டு உன்னை தூக்கியாச்சு சார் என்று இனியாவும் மோகனும் அதிர்ந்து போய் நிற்க, நான் அந்த நல்ல விஷயத்த சொல்றதுக்கு இப்ப உன்னோட இந்த குடிசை வீட்டை தேடி வரல. என்னோட பணம் 20 லட்சம் ரூபாய் இப்ப உன்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில உன்னால வேலைக்கு போய் அதை அடைக்க முடியாதுன்னு தெரியும். ஆனா என்னோட பணத்துக்கு வழி என்னன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். பண தோரணை அவனுக்கு ஏகத்துக்கும் இருந்தது. அது வந்து சார் என்று மோகன் ஏதோ தொடங்க போக தன் கையை நீட்டி தடுத்தவனோ, உடம்பு சரியானதும் வேலைக்கு போய் சேர்த்து உண்டியல்ல போட்டு தரேன், இல்ல என் பொண்டாட்டி வேலைக்கு போய் சம்பாதிப்பா. இந்த மாதிரி சில்லியான பதிலெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு 20 லட்சம் ரூபாய் ஒரே வாரத்துல தேவை சார். நான் உங்க கம்பெனில உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லாத போது என் காசு எதுக்கு உன்கிட்ட நிக்கணும்? 20 லட்சம் ரூபாய் ஒரு வாரத்துக்குள்ள வரலைன்னா வெயி, லீகலா உன் மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நான் எடுப்பேன் என்றதுமே மோகன் ஒரு மாதிரி பதறி போனவனாக, சார், இந்த நிலைமையில என்கிட்ட காசு கேட்டா எப்படி சார் முடியும்? இருந்த காசெல்லாம் வச்சுதான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கு. உன்னோட இந்த புலம்பல் எல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு தேவை என் பணம். நான் என்ன கொள்ளை அடிக்கிறேனா இல்ல திருடுறேனா? நானும் சம்பாதிச்சுதான் ஒவ்வொரு பைசாவையும் சேர்த்து இவ்வளவு பெரிய நிலைமைக்கு வந்திருக்கேன். நான் என் காசை உங்ககிட்ட சும்மா விடணும்? என்ன அவசியம் எனக்கு? ஆதாயம் இல்லாம நான் எதுக்கு காசு இழக்கணும் சொல்லு என்றவனின் பார்வை மோகனின் பின்னால் நின்ற இனியாவை மேலிருந்து கீழ் வரை உரித்து பார்த்தது. சார், இப்படி இக்கட்டான நிலைமையில விட்டு கேட்டா எப்படி சார்? கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் தாங்களேன் சார் என்றான் மோகன். மோகனை பொறுத்தவரை யார் ஓங்கி பேசினாலும் பதறி போவான். வீண் வம்பு தும்பு சண்டையெல்லாம் அவனுக்கு வரவே செய்யாது. புள்ளை பூச்சி, அது தெரிந்துதானே அட்டை பூச்சி ரத்தம் குடிக்க துணிந்து வீட்டு படியேறி வந்ததே. அதை கேட்டு வாய் விட்டு சிரித்தவனோ, டைம் எத்தனை தடவை யோசிச்சாலும் கூட பதில் வெறுங்கையத்தான் காட்டும் மோகன். சார், புரியுது மோகன். உனக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரலான்னு இருக்கேன். இப்போது மோகனோ யோசனையாகவே எதிரே இருந்து அவனை பார்க்க, அவன் பார்வையோ இனியாவை இன்ச்சின்ச்சாக அளந்தது. அடுத்தவன் மனை நோக்காதே என்ற வாசகம் அவனுக்கு தெரியாது போல. அழகாக இருந்தால் எவன் மனையும் கூட அவன் மனையே. நான் சுத்தி வளைச்சு கேட்க விரும்பல மோகன், ஸ்ட்ரைட்டாவே கேட்கறேன். உன் பொண்டாட்டியை எனக்கு தந்துரு என்றதுமே மோகன் அப்படியே கோபத்தில் கிளர்ந்து எழும்ப போக அவன் ஓங்கி தள்ள மோகனோ தடுமாறி போய் இனியாவின் மீதே விழ, ஐயோ மோகன் என்று இனியாவோ அலறி அடித்துக்கொண்டு அவனை பிடித்து இருக்கையில் அமர வைக்க, அவளும் எதிரே இருந்தவனின் சொன்ன விஷயத்தில் அரண்டுதான் போனாள். உலகம் கொடிதிலும் கொடிது என்பதை இயலாமை கண்ட பின்தான் அவள் பார்க்கிறாள். வெளியே போடா என்று மோகன் கத்த, நீதாண்டா வெளியே போகணும். இந்த வீடு இப்ப என்னோடது. அதுக்கு கண்டபடி பேசுவியா நீ? என்ன கோவமா? ஒன்னும் இல்லாத நாய்க்கு அதெல்லாம் வரவே கூடாது. இந்த பாரு, உனக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது. உன் பொண்டாட்டியை என் கூட அனுப்பி வை, இல்லனா நான் இங்க வந்துட்டு போறேன். அவ எனக்கு வப்பாட்டியா இருக்கட்டும். காசு அடையிற வரைக்கும் என் கூட இருந்தா போதும். அதுக்கு பிறகு உங்க லைஃப்ல நான் வரவே மாட்டேன் என்றவனின் மொத்த அநீதியையும் லாரியில் ஏற்றி கொண்டு வந்து அவர்கள் இல்லறத்தை துன்பமயமாக்கிட வந்து விட்டானே. உன் பொண்டாட்டிய ஆபீஸ் விழாவில் பார்த்ததுல இருந்தே சம்திங் பண்றா மோகன். என் உடம்பு முழுக்க ஏதோ அவ பண்றா. டே என்று மோகன் கத்திட, மூக்கு கண்ணாடியை ஒரு விரலில் தூக்கிவிட்ட அவனோ அவன் இயலாமை கண்டு சிரித்து கொண்டே, கத்துனால என்ன? உன்னால என்னடா பண்ண முடியும்? நான் நினைச்சா இப்பவே இங்கே நான் நினைச்சதை சாதிக்க முடியும். பட் நான் டீசெண்டா தானே உங்ககிட்ட கேட்கறேன்.
ஒன்று என் காசவை இல்லை உன் பொண்டாட்டியை என்கிட்ட அடகுவை. இரண்டில் ஏதாவது ஒன்று சீக்கிரமா பண்ணு. ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் போடுறேன் என்றவனோ மெல்ல நடந்து இனியாவின் அருகே வந்தவன் தன் கையை நீட்டி, நான் போகராயன், மோகனுடைய எம்டி போகராயன். யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் ஹனி. உன் புருஷனை காசு ரெடி பண்ண சொல்லு, இல்லை எனக்கு வப்பாட்டி ஆகிறதுக்கு நீ ரெடியாகு. வரட்டா என்றவன் அவளின் கன்னத்திலேயே தட்ட போக இனியாவோ அப்படியே பின்னால் நகர வாய் விட்டு சிரித்தவனோ, ஹனி எத்தனை நாளைக்குன்னு பார்க்கறேன், இன்னும் ஒரே வாரத்தில் எல்லாம் மாறிடும் என்று ஒரு விரலால் தன் கண்ணாடியை இறக்கி, யூ ஆர் சோ என அடுத்து தகாத வார்த்தை ஒன்றை சொல்லிவிட்டு முணுமுணுக்க உடனே அதை கூறிவிட்டு கண்ணை சிமிட்டிவிட்டு வெளியே போனான் போகன். அந்த தரம் கெட்டவனை இருவருமே அதிர்ந்து போய் பார்த்து கொண்டிருந்தனர். தப்பும் தவறுமாக வீணை இசைத்தால் இசை வருமோ? வர வைப்பான் இந்த போகராயன். போகராயனின் வீட்டிலோ ராயனின் மனைவி அவன் 1 வயது குழந்தையை இடையில் வைத்துக்கொண்டு புருஷன் எப்படி வருவான் எப்போது வருவான் என அந்த கண்ணாடி மாளிகை வாசலிலேயே காத்து கொண்டு நின்றாள். அத்தியாயம் 2. தான் உண்டு தங்கள் வேலை உண்டு என்று அவர்கள் பாட்டை பார்த்து கொண்டிருந்த குடும்பத்தில் கல்லை எறிந்தது போன்று ஆகிவிட்டது. போகன் வந்து பேசிவிட்டு போனது இன்னுமே அவள் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. சை, மனித ஜந்துவா இவன் என்று அசிங்கத்தில் அவள் உடலெல்லாம் குலுங்கி குலுங்கி ஆடியது. இனியா நிலையை பார்த்த மோகனுக்கோ தாங்க முடியாத வேதனை. இப்போது அவனை பார்த்து முறைத்த இனியாவோ, கால்தான் நடக்க முடியாது, அவனை காரி துப்ப கூட முடியாதா ஸ்ரீ? அவளுக்கு அவன் ஸ்ரீராமன் தான். அவனை எப்படி நாம எதிர்க்க முடியும் இனியா? எதிர்த்து செத்து போயிருக்கலாம் ஸ்ரீ. அவன் பார்த்த பார்வையும் பேச்சும் இப்ப நினைச்சா கூட அப்படியே கூசுது. பிச்சை எடுத்தாவது அவன் பணத்தை நம்ம அடைக்கணும். டென்ஷன் ஆகாத இனியா, நான் பாத்துக்கிறேன். காலை கூட நகட்டி நடக்கவே முடியாத நிலையில் 20 லட்சத்தை எப்படி அடைக்க? அவனுக்கு யார் உதவி செய்ய முடியும்? நீ ஒன்றும் பயப்படாத, நான் எப்படியாவது அந்த காசை அவன் முகத்திலேயே விட்டு எரிஞ்சிடுறேன். உன் மேல நம்பிக்கை இருக்கு ஸ்ரீ. ஏன் இவன் இப்படி இருக்கான் தெரியல. என் முதலாளி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா இவ்வளவு மோசம்னு தெரியாது. என்னவோ வாய் கூசாம வீடு வரைக்கும் வந்து அசிங்கமா பேசிட்டு போறான். என்ன மாதிரியான ஜென்மம் இவன்லாம்? அதான் எனக்கும் தெரியல இனியா. ஆளு ஒரு மாதிரின்னு தெரியும் தான், ஆனா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா நம்மகிட்டயே வருவான்னு நான் சத்தியமா நினைக்கல. நீ தைரியத்தை மட்டும் விட்டுறாத, ஏதாவது செஞ்சிடலான்னு தான் சொல்றீங்க. ஆனா என்ன பண்ண போறீங்க ஸ்ரீ? அவள் கழுத்தில் தாலியை தவிர வேறு எதுவுமே இல்லை. மோகன் மருத்துவ செலவுக்கு இருந்த அத்தனையுமே விற்று கொடுத்தாயிற்று. இப்போது 20 லட்சம் ரூபாய் ஒரு வாரத்துக்குள். எப்படி? பேசாம இந்த பிளாட்டை விட்டு எங்கேயாவது வாடகை வீட்டுக்கு போயிடலாமா ஸ்ரீ? அந்த காசை அவன் முகத்திலேயே போட்டுடலாம். நானும் அப்படித்தான் நினைச்சேன். புரோக்கர் வர சொல்லியிருக்கேன், ஏதாவது வழி கிடைக்கும், பாப்போம். அவர்கள் நினைத்ததுமே வீடு விட்டுவிடுமா? இல்லை விற்கத்தான் ராயன் விட்டுவிடுவானா? எங்கே போனாலுமே சொற்ப விலைக்கு வீடு விளையாடியது. அதற்கும் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் முடியும் தருவாயில் பேக் அடித்து விடுவார்கள். காரணம் போகன். வீட்டை வைத்து வட்டிக்கு பணம் வாங்கலாம் என்றால் லோனுக்காக ஒரிஜினல் வீட்டு பத்திரத்தை ஆபீஸில் கொடுக்க வேண்டியதாகி போனது. எல்லா பாதையுமே போகன் அருகே போய் நின்றது. கெட்ட நேரம் வரும்போது காற்று கூட தூரம் போய்விடுமே. போகனோ தன் ஆபீஸ் அறையில் அந்த ஒரிஜினல் பத்திரத்தை வைத்து கப்பல் செய்து விளையாடி கொண்டிருந்தான். அவன் முன்பாக இனியாவின் பிம்பம். அச்சோ அச்சோ, என்ன அழகுடா சாமி! பிரம்மன் படைச்ச அத்தனையும் அழகுதான். அதுவும் அந்த உதடு லம்டன் பழம் போல செவந்து தேனூரி என்னவோ பண்ண வைக்கிறாளே. அப்படியே அந்த உதட்டை கடிச்செடுத்தா தான் என்னோட வெறி அடங்கும் போல. அவளே வந்து என் மடியில ஏறி இந்தா வச்சுக்கன்னு உதட்ட கொடுத்தா எவ்வளவு கிக்கா இருக்கும். தன் செல்போனில் வைத்திருந்த மோகன் இனியா இருவரும் சேர்ந்திருந்த படத்தில் இனியாவை மட்டும் பெரிதாக்கி அவள் உதட்டை தன் உதட்டை வைத்து உரசிக்கொண்டே பேசினான். என்ன ஒரு கேவலமான பிறவி என்றுதான் நாம் நினைப்போம். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் செய்வது அத்தனையுமே சரியே. நன்மை தீமை அறிய அவன் மனித அவதாரமில்லை. கெட்டவன் கூட இதை செய்ய பதறுவான். போகன் கண்ணில் படுவதும் அவன் சிந்தையில் நுழைவதும் நரக வாசலில் நுழைவதற்கு சமம். அவன் போனில் போன் அதிர கீழே குனிந்து பார்த்தான். வேஸ்ட்லேண்ட் என்று பெயர் வந்தது. மூட ஸ்பாயில் பண்றதே வேலையா போச்சு என்று சிடுசிடுக்க போகன் போனை எடுத்து காதில் வைத்தவன், ஹலோ மாமா என்ற பெண் குரல் கேட்கவும், அறிவில்ல, உன்னை ஃபோன் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு இப்போ ஃபோனை போட்ட நீ என்று இவன் கத்த, இல்லைங்க மாமா, உங்கள் மகளுக்கு காய்ச்சல் அடிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க, அதான் உங்களுக்கு ஃபோன் போட்டு பார்க்கலாம்னு நான் ஃபோனை போட்டேனுங்க, மன்னிச்சுக்கிடுங்க மாமா என்று பட்டிக்காட்டு குரலில் பல்லை கடித்தான் போகன். அவள் திருமதி போகன். ஆம், போகனும் திருமணமானவன்தான். ஒரு பெண் குழந்தைக்கு தகப்பனும் கூட.
அவனுக்கு பிடித்தது பெண்கள். ஆனால் அவனுக்கு இவ்வுலகின் ஒரு பெண் ஆகாது என்றால் அது அவன் மனைவி பேரழகிதான். கிராமத்து பேரழகி, குணத்தில் அழகி, நடத்தையில் பேரழகி, இருந்து என்ன பயன்? அவளுக்கு காய்ச்சல்னா வீட்டில் அத்தனை வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போ. அதை விட்டுட்டு ஏன் எனக்கு ஃபோனை போட்டு ஏன் உயிரை வாங்குற? உங்க அனுமதி கேட்டு ஃபோன் போட்டேங்க மாமா. எங்கேயாவது போய் தொலை. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துகிட்ட பிச்சிருவேன் என்றவனின் குரலில் உதட்டை பிதுக்கி கொண்டு சேலையில் கண்ணீரை துடைத்து கொண்டாள் அழகி. தன் கண்ணெதிரே கிடந்த ஆளுயர திருமண போட்டோவை வெறித்து பார்த்தாள். போகனின் மனைவி பேரழகி. அந்த கடவுள் போட்டு வைத்த முடிச்சு தவறாய் போனது அவள் செய்த குற்றமா? இல்லை கணவன் கண்ணுக்கு லட்சணமா இல்லாதது அவள் குற்றமா? பணத்தில் குளிக்கும் கணவன் கம்பீரம் முன்பாக அழகி சுமாரிலும் சுமார்தான். தென் தமிழக கிராமத்தை சேர்ந்த பெண். நாகரிகம் பழகி தோற்று போனாள். தன்னை அழகுபடுத்தி கொண்டால் கணவன் அன்பை பெறலாமோ என காத்திருக்க அதன் பிறகே அறிந்து கொண்டாள் கணவன் கண்ணில் கருணை எப்போதும் கிடைக்காது. அவளை அவன் பெண்ணாக கூட பார்க்க அவனுக்கு எப்போதும் தோணவில்லை என்று. எதிர்த்து பேசும் தைரியமில்லை. வாழ்க்கைக்கு போராட வலுவில்லை. போகனை எதிர்த்தால் அவளுக்கு வாழ்க்கை இல்லை. தன்னை குனிந்து பார்த்தாள். இருவருக்குமே எந்த பொருத்தமும் கிடையாது. ஆனால் ஒரு வயது மகள் உண்டு. இந்த வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு விலை உண்டு, மதிப்புண்டு. தேவையே இல்லாமல் அந்த வீட்டில் ஒரு உயிர் வாழ்கிறது என்றால் அது பேரழகிதான். கிராமத்து தேவதை, உடலை பேண தெரியாத பைங்கிளி. போகன் தன்னை வெறுக்கிறான் என தெரிந்ததுமே ஒதுங்கி கொண்ட புண்ணியவதி. பிள்ளைக்காக வேறு வழி தெரியாமல் இங்கே வாழும் வண்ண திருமதி அவள். பார்ட்டி, பப்பு, பெண்கள் என எல்லாமே அவனுக்கு உண்டு என அறிந்தும் கூட வாயை பொத்திக் கொண்டு உலாத்தும் ஒருத்தி. அழகி தன் மகளை தூக்கி கொண்டு அந்த பிரம்மாண்ட மாளிகை படியில் இறங்கி வர காரை விட்டு இறங்கி உள்ளே வந்தான் போகராயன். அவனை பார்த்ததுமே அழகி பயந்து போய், இல்லைங்க மாமா, நானே டாக்டர் கிட்ட கூப்பிட்டுட்டு போறேங்க. அது ஃபோன் போடுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். குடு குழந்தைய. என்ன பண்ணுது? தெரியலிங்க மாமா, நேற்று ராத்திரியிலிருந்து ஒரே காய்ச்சலா இருக்குதுங்க என்று அழகி மகளை அவன் கைக்கு கொடுக்க அவள் விரல் ராயனின் விரலை தொட தீ சுட்டது போல அருவெறுப்பாக தன் கையை எடுத்துக்கொண்ட ராயனோ, நீ சோத்தத்தான் திங்குறியா எப்படி? உன்னை என் வட்டத்துக்குள்ள என் நிழல தொடுற மாதிரி நிக்காதனே சொல்லியிருக்கனா இல்லையா? உடனே ஒதுங்கி நின்று கொண்ட அழகிக்கு எத்தனையோ மனதில் வந்து போனது. அப்ப எதுக்கு தாலியை கட்டி குழந்தை கொடுத்த? எதுக்கு என் கழுத்துல தாலியை கட்டின நீ என்று அவளால் கேட்க முடியாமல் போனது. அவன் இருக்கும் இடம், அந்தஸ்து அப்படி. சுய கௌரவம் பார்த்தால் நாளை தாய் வீட்டில் மாட்டு தொழுவத்தில் அல்லவா கிடக்க வேண்டும். பீட்டர், அவளுக்கு என்னன்னு பாரு. நைட் கிளப் போறேன், ஏதாவது அவசியம்னா கால் பண்ணு, அவசியம்னா என்று அழுத்தி சொன்னான். ஓகே சார். என்ன பார்த்துக்கிட்டே இருக்க, தள்ளு என்று ராயன் அழகியை சுற்றி தன் அறைக்குள் போய்விட்டான். போகும் அவன் முதுகை விக்கித்து போய் பார்த்தாள். அத்தை மகன் சீராட்டி பார்ப்பான் என அவன் கையில் கொடுத்தார்கள். ராயனோ அவளை குப்பை போல மாற்றிவிட்டான். தேவைக்கு ஒரு பிள்ளைக்கு தாயாக்கி ஒரு மூலையில் போட்டுவிட்டான். வருத்தம் 1000 உண்டு. ஆனால் வாளா வெட்டியாக கிராமம் போக முடியாதே. மூக்கை சிந்திக்கொண்டு தன் மகளை அழைத்து போன அறையை நோக்கி அழகி ஓடினாள். அறையில் போய் விழுந்த ராயன் கண்களை மூடினான். அவன் நெஞ்சில் தங்க கொலுசு வைத்து ஏறி நடந்தாள் இனியா. செம்ம ஹாட்டா இருக்கா. உன்னெல்லாம் வப்பாட்டியா வச்சுக்க கூடாது, கூடவே வச்சு வாழணும். அப்பா அவ பக்கத்துல வரும்போது இழுத்து பிடிச்சு முத்தம் கொடுக்க தோணுதே. என்னை இப்படியெல்லாம் புலம்ப விட்டதுக்கும் சேர்த்து இருக்குடி ஹனி என்று இனியா உருவத்தை விரலில் தடவினான். தனக்கு ஒரு குடும்பம் உண்டு, மகள் உண்டு என்பதை மறந்து பல நாட்கள் ஆகிறது. அவன் என்றைக்கு இனியாவை பார்த்தானோ அன்றிலிருந்து அணையாத நெருப்பு, ஆசை, இச்சை எதுவோ ஒன்று அவனை விடாமல் அவள் பின்னால் துரத்த வைத்தது. அதனின் உச்சகட்டம் மோகனின் காலை ஆட்கள் மூலமாக உடைத்து முடமாக்கி போட்டது. லோன் அவனே தேடி தேடி கொடுத்தான். இப்போது அதையே காரணம் வைத்து இனியாவை அடகு பொருளாக கேட்கிறான். அவனுக்கு ஒன்று வேண்டுமென்றால் அதை அடைந்தே தீரும் வலிமை கொண்ட பணக்கார முதலை. மொத்தத்தில் ஏன் வாழ்கிறேன் என்ற வினாவுக்கு விடை தெரியாத ஒருத்தி, இனி எப்படி வாழப் போகிறேன் என்ற வினாவோடு இன்னொருத்தி. இருவருக்கும் விடை வைத்திருப்பது போகன் மட்டுமே. அத்தியாயம் 3. தன் நகர்த்த முடியாத காலை மோகன் இறுக்கமான முகத்தோடு பார்த்து கொண்டிருக்க, அவன் மகள் மோனாவோ தகப்பனின் அருகே படுத்து கிடந்து பால் டப்பாவை கவ்வி குடித்து கொண்டே இருந்தது. அவன் கவனமெல்லாம் இந்த வில்லங்கம் பிடித்த போகனிடமிருந்து தன் குடும்பத்தை எப்படி காப்பாற்ற என்பதுதான். படி அளக்கும் எஜமான் தன் தெய்வம் போல என்று நினைத்தவனுக்கு இப்போது போகனை பற்றி காதில் விழும் பேச்செல்லாம் பயத்தில் வயிற்றில் புதிய உருண்டை ஒன்றை உருள செய்தது. சரியான பொம்பளை பொறுக்கி சார் அவன். கண்ணுல அழகான பொண்ணுங்க பட்டுட்டா போதும், அது எவன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, காசை கொடுத்து தூக்கிட்டு போயிடுவான். இல்லனா எப்படி வர வைக்கணும்னு அவனுக்கு தெரியும்.
ஏதாவது ஸ்கெட்ச் போட்டு தன்னோட சல்லாபத்தை அரங்கேற்றாம அவன் விடவே மாட்டான். அப்படி மறுத்துட்டா அவங்க குடும்பம் மொத்தத்தையும் இருக்கிற இடமே தெரியாம ஆக்கிடுவான். இவனால இன்னும் எத்தனை குடும்பம்லாம் சீரழிய போகுதோ தெரியலையே என்று அவனோடு வேலை பார்த்த ஒருவன் இவன் நலனை கேட்டுவிட்டு உதிரி தகவலாகவே போகனை பற்றியும் கூறிவிட, இன்னொருவனோ இதே இப்படித்தான் நம்ம மேனேஜர் சுந்தரம் மருமக இருக்குல்ல, எதாச்சியா போகன் கண்ணில் மாட்டியிருக்கா. கடைசியா எண்ணத்தை கொடுத்து மயக்கினானோ தெரியல, அந்த பொண்ணு மொத்தமா குடும்பத்தை விட்டுட்டு அவன் பின்னாடியே தான் சுத்துச்சு. இப்ப சலிச்சிருச்சு போல, காசை கொடுத்து ஒதுக்கி வச்சுட்டான். கடைசியா பாரு, அந்த பொண்ணை குடும்பத்திலையும் சேர்த்துக்காம வாழ்க்கையும் போய் சூசைட் பண்ணிக்கிச்சு. ஆனா அவன் கவலையே இல்லாம அடுத்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு சுத்த ஆரம்பிச்சிட்டான். இதற்கெல்லாம் மணி மகுடம் வைத்தது போல போகனின் லேடி செக்ரட்டரி மர்ம மரணம். நடந்தது என்ன என்று செய்தி வேறு. மோகனை இருப்பு கொள்ளாமல் ஆக்கிவிட்டது இது எல்லாம். எங்கே போனாலும் போகனின் கண்ணை விட்டு மறைக்க முடியுமா? இல்லை, செத்து போனால் நிம்மதி, அதற்காக சாகத்தான் முடியுமா? சாக பலசாலியாக இருக்க வேண்டுமே, அது கூட அவனுக்கு இல்லை. ஸ்ரீ ஸ்ரீ என்று இனியா இரவு உணவை எடுத்துக்கொண்டு உள்ளே வர அவளை அவன் கவனிக்கவே இல்லை. ஸ்ரீ என்று அவள் தோளை தொட பட்டென்று அண்ணாந்து அவளை பார்த்தான். என்ன இனி? கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஓ, கவனிக்கல. சாப்பிடுங்க என்று விட்டு அவன் காயங்களை வருடி கொண்டிருந்தாள். அவன் சாப்பிட்டு முடிக்கவும் தட்டை வாங்கி அருகே வைத்துவிட்டு, ஸ்ரீ, காசு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னீங்களே, ஏதாவது முடிஞ்சுதா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்த்தீங்களா? இல்லை இனியா, எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தேன், யாருமே உதவி பண்ண முன் வரல. இதை விற்கலாம்னு பார்த்தா அதுக்கும் முடியல. என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. அது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போமா? போலீஸா? போலீஸ்க்கு கட்டுக்கட்டா மாசம் மாசம் அவர் ஆபீஸ்ல இருந்து பணம் போகுது. போலீஸு, அரசியல்வாதி, இவங்க எல்லாருமே இந்த மாதிரி பெரிய பணக்காரங்க கையில தான் இருக்காங்க. இனியா, கவர்மெண்ட் கிட்ட சம்பளம் வாங்குறாங்களோ இல்லையோ, மறக்காம போகன் கிட்ட வாங்கிடுவாங்க. போலீஸ் எல்லாம் வேஸ்ட்டு. தன் நண்பர்கள் தெரிந்தவர்கள் எல்லோரிடமுமே கேட்டு விட்டான். ஆனால் அவர்களும் கூட கையை விரித்து விட்டார்கள். அவன் என்னதான் செய்வான்? என்ன சொன்னாலும் இப்படி சொன்னா எப்படி? பேசாம அவனுக்கு தெரியாத இடமா போயிட்டா? அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசை ரெடி பண்ணிட்டு நீங்க வந்து கொடுங்க. அது வரைக்கும் நாம மறைஞ்சு எங்கேயாவது இருப்போம். இந்த உலகம் முழுக்க போகராயன் கைக்குள்ளதான் இருக்கு. அவனை தாண்டி எங்க போக முடியும்னு எனக்கு தெரியல. சாகத்தான் செய்யணும். அப்போ பேசாம செத்துடலாம் ஸ்ரீ. அவன் சொன்னது மாதிரி ஒரு கேவலமான வாழ்க்கைய, ஒரு கேவலமான நாளை சந்திக்கிறதுக்கு பதிலா அதுக்கு முன்னாடி 3 பேருமா விஷத்தை குடிச்சிட்டு செத்துடலாம். ஆனா அவனோட வக்கர புத்திக்கு மட்டும் இடம் கொடுக்கவே கூடாது. ஏன் இப்படியெல்லாம் பேசுற இனியா? எனக்கு தைரியம் சொல்ற நீயே உடஞ்சு போயிட்டா எப்படி? ஏதாவது அதிசயம் நடக்கும், நம்ம காத்திருப்போமே. மாலையே அதிசயம் நடந்தது. இனியாவுக்கு பெரிய கம்பெனியில் வேலை கிடைத்தது. ஆசையை காட்டி மோசம் செய்வதுதானே கடவுளின் வழக்கம். கடவுள் கருணை காட்டிவிட்டார் என்று நினைத்து கொண்டவள் அடுத்த நாளே குழந்தையை அதற்கான பாதுகாப்பு இடத்தில் சேர்த்து விட்டுவிட்டு வீட்டில் மோகனுக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்து வைத்துவிட்டு வேலைக்கு ஓடினாள். 2 நாட்கள் எல்லாம் நன்றாகத்தான் போனது. குழந்தை பராமரிப்பு இடத்திலிருந்து மாலையே போன் வந்தது. குழந்தை கீழே விழுந்து மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறது என்று. இனியாவோ அடித்து பிடித்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போக அங்கேயோ 4 லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டு வைத்தனர். ஏன், எதுக்கு? குழந்தையுடைய மூளையில ரத்த கசிவுமா, அதை நம்ம சரி செய்யணும் என்று அணுகுண்டு மலையையே பொழிந்து விட நிற்க கதியில்லாமல் துவண்டு போனாள் இனியா. எப்படியோ வந்து சேர்ந்த மோகன் விஷயத்தை அறிந்துவிட்டு கையை பிசைந்திட மோகனை வருத்தப்படுத்தவும் முடியவில்லை. பணத்திற்கு எங்கே போக என்றும் தெரியவில்லை. விம்மி அழுத அவள் முகத்திற்கு நேரே 4 லட்சம் ரூபாய் பணம் கட்டு வந்து விழுந்தது. யார் என்று எட்டி பார்க்க போகராயன் கையில் கார் சாவியை வைத்து ஆட்டிக்கொண்டே நின்றான். பணத்தை எடுத்துக்க. உன் குழந்தைக்காக கொடுக்கல, உனக்காக மட்டும் கொடுக்குறேன். சி, ஈவிரக்கமே இல்ல. அது எதுக்கு அந்த ஈர வெங்காயம் எல்லாம்? நான் பெத்த சொந்த பிள்ளைக்கே அங்கே ஐசியூவில் கிடக்குது, அதையே பார்க்க போகல. நீ பெத்த பிள்ளைக்கு நான் ஏன் ஈவு பார்க்க போறேன் ஹனி என்றான் நாவல் நிற புடவையில் தெரிந்த அவள் இடையை கண்களால் பச்சையாக பார்த்தபடியே. சட்டென்று இனியாவோ புடவையை சரி செய்து கொள்ள, ரொம்பத்தான், கீழே மூடுனா மேலே பார்ப்பேன் என மதகை இரண்டையுமே போகன் கண்கள் வருட, பொறுக்கி என்று அவன் காது படவே இனியா கூற, மோகனோ சற்று தொலைவில் ஒரு சேரில் அமர வைக்கப்பட்டிருந்தான். பொறுக்கிதான் ஹனி, ஆனா பொறுக்கி திங்கிறதுல உள்ள சுகம் கள்ளப்பூனைக்குத்தான் தெரியும். அதோட நான் ஒன்றும் உன்னை கம்பல் பண்ணலையே, இல்ல இப்படி கையை பிடிச்சி இழுத்தனா என்றவனின் கைகள் அவள் இடையை நோக்கி போக இனியாவோ பதறி போய் நகர்ந்தாள். முகம் முழுக்க வேர்வை துளிகள். இல்ல வலுக்கட்டாயமா ரேப் தான் பண்ணனா? உங்களுக்கெல்லாம் போகன்கிட்ட ஏதோ தேவை, பணம், காரு, வேலை, எனிதிங் வாங்குறீங்க. அதுக்கீடா போகனுக்கு தேவை உடம்பு மட்டும்தான்.
என்றான் கண்ணடித்து. இது கொடுக்கல் வாங்கல் மட்டும்தான் ஹனி. பாவம் புண்ணியம் இப்படி யோசிச்சேன்னு வையே, வாழ்க்கை உனக்கு போயிடும், எனக்கு ஹாப்பி போயிடும். ஸோ என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்க. தூ உன் பொண்டாட்டியை இப்படி ஒருத்தன் கேட்டா நீ விடுவியா என்றவளை பார்த்து உதட்டை பிதுக்கிய போகனோ, தேவைங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒண்ணுதான். என் தேவை பல பொண்ணுங்க கிட்ட இருக்கு. அவளுக்கு தேவைன்னா ஐ டோன்ட் கேர் ஹனி. அது அவ இஷ்டம். என்ன வேண்டான்னு போனாலும் கூட அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் என்று இலேகுவாகவே தோலை குலுக்கிய போகனிடம் இதற்கு மேல் நாக்கை புடுங்குவது போல இனியா எப்படி பேசுவது? சீச்சி, உன்கிட்ட பேசினாவே பாவம். அதான் சொல்றேன், செயல்தான் பேசணும், உடம்பு தான் உரசணும் ஹனி. அதுவும் உன் பெட்ரூம்ல இந்த கஜக் லஜக்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது நம்ம. அவளோ ஒரு மாதிரி அமைதியான முகத்தோடு நிற்க, கஜக்கு லஜக்குனா என்னன்னு தெரியுமா தெரியாதா? என்ன பொண்ணு நீ, இதுல ஒரு புள்ளைய வேற பெற்றிருக்க. உனக்கு நான் நிறைய சொல்லித்தரேன், இப்பவே ஒரு சாம்பிள் சொல்லித்தரவா என்றவனோ அவளை நோக்கி போகன் அடி எடுத்து வைக்க இனியா பதறிப்போய் மோகன் இருக்கும் இடத்தை நோக்கி ஓடினாள். மேடம், பணம் கட்டியாச்சா என்று நர்ஸ் வந்து கேட்க இனியாவும் மோகனும் கையை பிசைய அவள் காதருகே போகனின் குரல், பணம் வேணுமா வேண்டாமடி? தேவையில்ல, குழந்தைய வச்சு பேரம் பேசுற, உன்னை கண்டதுடுமா வெட்டி போட முடியல பாரு. சை, குழந்தைய வச்சு பேரம் பேசுற அளவுக்கு இன்னும் நான் கெட்டவன் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஹனி. இதுல 4 லட்சம் ரூபாய் இருக்கு, எடுத்து ஹாஸ்பிட்டல்ல கட்டு. இன்னும் வேணும்னாலும் தரேன், இதையும் சேர்த்து அடைச்சிரு. கடனா கூட வச்சுக்க, ஆனா இதையும் சேர்த்து அடைச்சிரு. அண்ட் நான் சொன்ன கெடு இன்னும் 4 நாள்ல முடிய போகுது. என்ன பண்ண போறீங்கன்னு புருஷனும் பொண்டாட்டியுமா நல்லா யோசிச்சு எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு நான் வரணுமா இல்ல என் வீட்டுக்கு நீ வரியான்னு நல்லா யோசிச்சுக்கோ. அவளோ புரியாமல் பார்க்க, இந்த ஹோட்டல் ரிசார்ட் எல்லாம் போனா போலீஸ் தொல்லை, பேர் ஸ்பாயில் ஆயிரும். வீடுனா உனக்கு தொல்லை இருக்காது பாரு. எனக்கும் ரிஸ்க் இல்லாம அனுபவிக்கலாம். நான் இதுல ரசிகன், நான் சிந்தாமத்தான் குடிக்க பார்ப்பேன். தூ நான் இன்னொருத்தர் பொண்டாட்டி, உன்ன மாதிரி தரம் கெட்டவன் நான் இல்ல. அழகா இருக்கியே ஹனி, நீ யாரு பொண்டாட்டியா இருந்தா எனக்கு என்ன? பொண்ணு அவ்வளவுதான். புதுசை விட பழைய ஃபிகர் தான் நல்லா கம்பெனி கொடுப்பா, அதுல அனுபவஸ்தான் நான் என்றவனின் கன்னத்தை அவள் விரலெல்லாம் பதம் பார்க்க போக அவள் கையை வலிக்க பிடித்த ராயனோ, இந்த கை புண்ணாக விட மாட்டேன். உன் கையாலாகாத புருஷனுக்கு டாட்டா போட்டுட்டு வா, சொர்க்கம் எதுன்னு காட்டுறேன் ஹனி. உன் வீட்டுக்கு நான் வர்றதா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். நம்ம ரூமுக்கு சில்லுன்னு ஏசியை போட சொல்றேன். எனக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலலாம் இருக்கவே முடியாது. இல்ல என் வீட்டுக்கு நீ வரேன்னு சொன்னாலும் கூட ஓகே தான். உனக்கு ஏத்தாப்படி என் வீட்டை ரெடி பண்ணி வைக்கிறேன். என்ன, என் பொண்டாட்டி ஏதாவது 1-2 கேப்பா, பட் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை வச்சு வரி இல்ல. இல்ல நான் பத்தினிடா, அடுத்தவன் நிழல் கூட என் மேல படக்கூடாதுன்னு சீனை போட்டேன்னா ஏற்கனவே உள்ள ஒரு 20 லட்சம், இந்த 4 லட்சம் ரூபாய், அப்புறம் வட்டி அது 1 லட்சம், சேர்த்து 25 லட்சமா 4 நாளைக்குள்ள அடைச்சிரு. பணத்தை எடுத்துக்க. இனியாவோ பணத்தை எடுக்காமல் அமைதியாகவே நிற்க, டாக்டர் குழந்தைக்கு மூச்சு திணறல் வந்துருச்சு என்று அங்கு சொல்லவுமே பதறிப்போன இனியாவோ, டாக்டர் எப்படியாவது காப்பாத்துங்க. அதான் சொல்லிட்டேனேம்மா, 4 லட்சம் ரூபாய் முன்னாடி கட்டிட்டு வந்து பில்லை காட்டுங்க, அதுக்கு பிறகுதான் ட்ரீட்மெண்ட் நடக்கும் என்று கொள்ளையர்களாக நின்றவர்களை பார்த்து அவளுக்கு நீதி நியாயமெல்லாம் பேசவே முடியவில்லை. போகன் போட்ட பணத்தையும் மோகனையும் மாறி மாறி பார்க்க மோகனோ தலையை குனிந்து கொள்ள கண்ணீரை துடைத்து கொண்ட இனியாவோ கைகள் நடுங்க அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடினாள். இப்போது ராயன் உதட்டை வைத்து சிரித்தவன் மோகன் தோளில் தட்டி, இப்படியே அமைதியா இருந்தா உன் குடும்பமானம் தப்பிக்கும். சீக்கிரமா உன் பொண்டாட்டிய சேச்ச, இனிமேல் ஹனி நம்ம பொண்டாட்டில, அதான் சரியா இருக்கும். என் ஃபோன் நம்பர் கொடுத்து பேச சொல்லு, நைட்டு கால் பண்ண சொல்லு என்று மாபாதக செயலை அசால்ட்டாகவே செய்துவிட்டு போனான் ராயன். உலகை ஆட்டி படைப்பது பணமென்ற மிருகம்தான். பணம் வைத்திருப்பவன் கடவுளாகிறான், இல்லாதவன் பக்தனாகிறான். அத்தியாயம் 4. மேடம், பாப்பாவுக்கு வைரல் ஃபீவர், இப்ப நல்லா இருக்கு என்று ஐசியு வாசலில் சோர்ந்து போய் சுவற்றில் தலையை சாய்த்து நின்று கொண்டிருந்த அழகியிடம் வந்து மருத்துவமனையின் பெரிய மருத்துவர் கூற, வெள்ளந்தியாக அழகி தலையை ஆட்ட போகனின் கார் வந்து அந்த மருத்துவமனையில் நின்றது. பரவாயில்ல, மாமாவுக்கு என் மேல பிடித்தமில்லைனாலும் கூட அவர் மகளுக்கு ஒண்ணுனா உடனே வரத்தான் செய்யறாரு. நான் தான் அவரை தப்பா நினைக்கிறனோ என்று உள்ளே கம்பீரமாக போனில் பேசிக்கொண்டே நடந்து வந்த போகனை பார்த்த அழகி எதிர்கொண்டு போக, அவனோ அவளை பார்க்காமல் அழகிக்கு எதிர் திசையில் நடக்க, மாமா மாமா நான் இங்க இருக்கேன் என்று அழகி பின்னாலேயே கத்திக்கொண்டே ஓட, போகன் ஏன் அவள் குரலை கேட்கப் போகிறான்? அவன் நேரே போய் நின்றதென்னவோ இனியாவின் முன்பாகத்தான். பின்னால் ஓடிய அழகி யாரோ ஒரு பெண்ணோடு போகன் பேசிக் கொண்டிருக்கவும்,
என்னவா இருக்கும்? மாமா நம்மள பார்த்தா திட்டும் என்று போகன் அருகே போகாமல் அப்படியே தூணருகே நின்று கொண்டவள் திரும்பி போகலாம் என நினைக்கும் வேளைதான் போகன் இனியாவிடம் அத்துமீறி நடப்பதையும் பேசுவதையும் பார்த்தாள். தன் சேலை முந்தானையில் வாயை பொத்திக்கொண்டு கதறி வந்த அழுகையை எப்படியோ அடக்கி கொண்டாள். எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாத அவலம். உலகில் அன்பு மட்டும்தான் அனாதை. அவளும் யாருமே இல்லாமல் அன்பு இல்லாத அனாதை போல நின்றாள். கணவன் மோசம் என்பது தெரியும்தான். ஆனாலும் கண்ணெதிரே இன்னொரு பெண்ணோடு சல்லாப பேச்சு பேசும் பொழுது அதை கேட்டுக்கொண்டு மனமுடையாமல் இருக்க முடியவில்லை அவளால். அப்படி என்னிடம் என்ன இல்லை என்ற கேள்வி கேட்டு கேட்டு ஓய்ந்து போனது அந்த அபலை பெண். அவளுக்கு வயதான கிராமத்து தந்தை. இவன் பராமரிப்பில் என்பதை விட அவன் போடும் அற்ப காசில் நோய் நொடி இல்லாமல் வாழும் குடும்பம். இங்கிருந்து போகும் பணம்தான் அவளுடைய குடும்பம் மொத்தமும் வாழ வழிவகையே. இவன் கொடுக்கும் பணம்தான் தன் தாய் தந்தையர் செல்வ செழிப்பாக இருக்க காரணமே. இவள் மட்டும் அவசரப்பட்டு விட்டால் அவர்கள் நிம்மதியும் சேர்ந்து போய்விடும் என்று பல்லை கடித்து கடித்து வாழ்ந்து பழகிவிட்டாலும் ஒவ்வொரு நேரமும் கணவன் கொடுக்கும் சூடுகள் தாங்க முடியவில்லை. நாளே என்ன பிடிக்கலைன்னு சொல்லி அனுப்பிவிட்டுருக்கலாம். இப்படி குழந்தையையும் என்னையும் அனாதையா விட்டா எப்படி? ஆற்றாமையில் அழகிக்கு தொண்டை வரை விக்கி கொண்டு வந்தது. அவளை விலக்கி வைத்தான். பரவாயில்லை. பிள்ளை முகம் கூட பார்த்ததே இல்லை. முழு நேரமும் சுகம் தேடி பணத்தை தேடி மட்டுமே போகனின் கவனம். அவனே இவளை வெளியே விரட்ட நேரம் காலம் குறித்து கொண்டுதான் இருக்கிறான். இவள் வாயை திறந்துவிட்டால் போதும், கழுத்தை பிடித்து இவளையும் பிள்ளையையும் வெளியே அனுப்ப தயங்கவே மாட்டான். போகன் இனியாவோடு பேசிவிட்டு வந்தவன் ஐசியு வாசலில் அமர்ந்திருந்த அழகியை பார்த்து விட்டான். இவளா? சேலைய பார்த்ததும் ஏதோ பொண்ணுன்னு திரும்பிட்டேன். இது அதர பழைய கேசாச்சே என்று தோலை உலுக்கி கொண்டு காரை நோக்கி நகரப்போக மருத்துவர் எதிரே வந்து, ஹாய் போகன் என அவன் கையை குலுக்கினான். உடனே, உங்க மக போஷிகா நல்லா இருக்கா? வைரஸ் ஃபீவர் தான். 2 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கட்டும், அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போங்க போகன். அதையே என்கிட்ட சொல்ற? அவகிட்ட போய் சொல்லு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாலும் வரவழைக்கப்பட்ட புன்னகையோடே தலையாட்டி கொண்டவன் தன் வேலையை கவனிக்க நகரப்போக, சார், மேடம் கிட்ட பாப்பா ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணிருங்க என்று கூறவுமே, ஓகே என்று போகன் வேறு வழி இல்லாமல் அழகி அருகே போனான். அழுது வடிந்து காட்டன் புடவையில் கந்தல் கோலமாக நின்ற அவளை பார்க்கும் போதெல்லாம் பத்தி கொண்டு வரும் இவனுக்கு. அடுத்தவன் பொண்டாட்டியை பார்க்கும் பொழுதெல்லாம் அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கும். இவன் என்ன மேக்கென்றே தெரியாது. சொந்த பொண்டாட்டி ஆகாது, ஆனால் அடுத்தவன் பொண்டாட்டி எல்லாம் ஆகும். ஏய் என்றவனின் காட்டு மிரட்டலில் அழுதழுது சேரில் தலை சாய்த்து படுத்திருந்த அழகியோ பதறிப்போய் எழும்பிட, போகனை அங்கு கண்டதுமே தன் முகத்தை அழுத்தமாக துடைத்து கொண்டாள். தங்களை பார்க்க நேரம் ஒதுக்கிவிட்டான் போல என்றுதான் அப்போது கூட நினைத்தாள். மாமா, பாப்பா நல்லா இருக்காளாம். நல்லா இல்லாம 1 நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவு. பிறகு சௌக்கியமா தான் இருப்பீங்க. அதை ஒழுங்கா பார்த்துக்க தெரியாது. தண்ட செலவு. உங்களுக்கு திங்கிறதுக்கு தங்கறதுக்கு தான் செலவு பண்ண முடியும். இப்படி ஹாஸ்பிட்டல் வந்து 10 நாள் தங்கி கிடக்கிறதுக்கும் நான் தான் அழுது தொலைய வேண்டியது இருக்கு. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வீடு போய் சேரு என்று வேண்டா வெறுப்பாக பேசும் போகனை அடிப்பட்ட கண்களோடு பார்த்தாள் அழகி. அவன் சுமக்க விரும்பாத பாரம் அழகியும் மகளும் என்று புரிகிறது. ஆனால் இந்த குடும்ப சிக்கலுக்கு என்னதான் தீர்வு கொடுக்க என்று அவளுக்கும் தெரியவில்லை. போகன் ஃபைலை வாங்கி சும்மா ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவள் அருகே உள்ள சேரில் வீசிவிட்டு திரும்பி நடக்க ஆரம்பிக்க, மாமா, உங்ககிட்ட பேசணும் என்று துணிவை வரவழைத்து கொண்டு அழகி அவனை அழைத்துவிட, சட்டென்று அவன் அகல கால்கள் எல்லாம் நடையை நிறுத்திவிட்டு அவளை தலையை திருப்பி பார்த்த பார்வையில் ஈரக்கொலை கொத்தாக வாய் வழியே வெளியே வந்துவிடும் என்பது போல அழகிக்கு உச்சி முதல் பாதம் வரை ஆடியே விட்டது. தன் முந்தானையை கசக்கி பிடித்து வேர்வையை துடைத்து கொண்ட அழகி, மாமா, நீங்க பக்கத்து ரூம் பொண்ணு கூட பேசினதை நான் கேட்டேன் என்று எப்படியோ கூறிவிட இதழ் பிரித்து சிரித்து கொண்டான் போகன். ரைட், அப்ப ஒட்டு கேட்டிருக்க? இல்ல மாமா, அந்த பக்கமா உங்களை பார்த்ததுமே நான் வந்துட்டேன். நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கணும்னு நான் நினைக்கல. ஆனா என் காதலை கேட்டதை வச்சு நீங்க பண்றது தப்புன்னு அவள் தொடரும் முன்பாகவே அவள் முன்னால் சொடக்கிட்டு அழைத்த போகனோ, எனக்கே வாத்திச்சியாகி கிளாஸ் எடுக்கிறியோ? நான் அனுபவிக்க பிறந்தவன். உங்களுக்காகவே நான் ஒருத்தி இருக்கிறது எப்ப மாமா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் என்று அவள் கேட்டுவிட, எதே நீயும் நானுமா? தூத்து, என் பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட அருகதை இல்லாத நீ எனக்கு பொண்டாட்டின்னு சொன்னாலே வயிற்றுச்சல் வருது. என் குடும்பத்தோட தொல்லை தாங்க முடியாம ஒரு தாலியை கட்டி போட்டாச்சு. அவ்வளவுதான் உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்பே.
காலம் முழுக்க என் வீட்டில் ஒரு ஓரமாக கடந்து சாப்பிட்டுட்டு வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதா இருந்தா இரு. அதை விட்டுட்டு ஏன் மாமா அவகிட்ட போற இவகிட்ட போறேன்னு என்கிட்ட கேட்குற கேள்வியெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். மாமா இப்ப நீ கேட்ட பாத்தியா அந்த பொண்ணுகிட்ட ஏன் அப்படி பேசுறேன்னு? அதுக்கு பதில் உனக்கு சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லதான். ஆனா சொல்றேன் கேட்டுக்கோ. இவன் இல்ல, எனக்கு பிடிச்சா எவ கூடயே நான் போவேன். அண்ட் இன்னொரு விஷயம், அவளுக்கு விருப்பம்னா நம்ம வீட்டுக்கு கூட நான் கூட்டிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நீ அதை கண்டும் காணாம பார்த்தும் பார்க்காம போயிடு. இதெல்லாம் சகிச்சுக்க முடியலன்னு வெய்யே, பொட்டிய கட்டிக்கிட்டு நீயும் உள்ள கிடக்குதே, அதுவும் உங்க ஊரை பார்த்து போய்கிட்டே இருங்க. உன்னை வச்சு நான் இல்ல, நீ எனக்கு தேவையும் இல்லை. நான் என் விருப்பம் போலதான் இருப்பேன் என்றவனோ அவளை அழுத்தமாகவே பார்த்தபடியே, இன்னொரு தடவை அது யாரு இது யாரு ஏன் இப்படி பண்றீங்கன்னு என்கிட்ட கேள்வி வந்துச்சு, உனக்கு ஊருக்கு போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் தரமாட்டேனா, கொன்னு போட்டுருவேன் ஜாக்கிரத. உடனே ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பித்து விட்டாள் அழகி. அவளை பார்த்ததானே எவ்வளவு அழகா இருக்கான்னு நாள் முழுக்க அப்படியே எதிரில் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குல்ல. ஆனா உன்னப்பாரு, சை, ஒரு நிமிஷம் கூட சகிச்சுக்க முடியல. கத்தியை எடுத்து குத்தி குத்தி கிளிக்கலாம் போல தோணுது. எனக்கு போய் நீ ஜோடியா என்று நெற்றியை பிடித்த போகனோ, நான் தான் இவ்வளவு கேவலமா பேசுறேன்ல, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல, போய் தொலைய வேண்டிதானே இடியட் என்று கொல்லாமல் அப்பெண்ணை கொன்று புதைத்து விட்டு போனான். ஆ என்று வாய் விட்டு அழகி கதறியே அழுது விட்டாள். போ போ என்கிறானே, போக போக்கிடம்தான் அவளுக்கு இல்லையே. அம்மா என்று தன் மகளின் குரலில் கண்ணீரை துடைத்து கொண்டு அழகி மகளின் அறைக்குள் ஓடினாள். முதுகெலும்பு இல்லாத பெண்ணாக போனால் முட்டி அளத்தான் முடியும். இங்கே போகன் கொடுத்துவிட்டு போன 4 லட்சம் ரூபாயோ இனியாவின் மகள் வைத்திய செலவுக்கே போதவில்லை. மருத்துவர் கேட்கும் போதெல்லாம் போகன் பிஏ வந்து பணத்தை கொட்டிவிட்டு போக மகள் சரியானாள். அங்கு மோகன் என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாகவே இருக்க, இனியாவை பார்த்து கொண்டே நாளை அவன் கடத்த, இனியாவுக்கோ எப்படியாவது அந்த பணத்தை அடைத்து தன்னை காத்து கொள்ள வேண்டுமென இக்கட்டான நிலைமை. ஒவ்வொரு இடமாக பணத்தை தேடி தேடி ஓடினாள். அன்று காலையில் பணத்துக்காக ஒருவர் அவளை வர சொல்லி இருக்க, இனியாவோ அதற்காக கிளம்பிட மோகன் இப்போது அவளை அழைத்தான். சொல்லுங்க ஸ்ரீ. இல்ல, வேலை கிடைச்சதே, ஏன் விட்ட? பாப்பாவை விட்டுட்டு இனிமே என்னால் வேலைக்கெல்லாம் போக முடியாது ஸ்ரீ. ஆனா அவனுக்கு காசு கொடுக்கணுமே. புரியுது, தேடிட்டு இருக்கேன். முடியுமா? தெரியல மோகன், ஆனா முயற்சி பண்றேன். இல்லைனா என்ன பண்றது? நைட்டு முசிறிக்கு டிக்கெட் போட்டிருக்கேன் என்ற இனியாவை மோகன் யோசனையாகவே பார்த்தான். அவன் கொடுத்த காசு திரும்பி கொடுக்கணும் தான், ஆனா முடியாத பட்சத்துல வேற வழி இல்லை, எங்கேயாவது போகணும், அதான் வழி. ஆனா அவன் கண்டுபிடிச்சிட்டானா? அதுக்காக அவன் சொன்னதை செய்ய சொல்றீங்களா ஸ்ரீ? சேச்சே, அப்படி சொல்லலை இனியா, என்னால உனக்கும் தொல்லையாகி போச்சே. என்ன செய்யறது மோகன், எந்த பாரத்தை இத்தனை நாள் நீங்க சுமந்தீங்களோ இனி நான் சுமக்கிறேன், நோ ப்ராப்ளம். போயிட்டு வா. இனியாவை மறைக்கும் வரை மோகன் பார்த்தான். எத்தனை அருமையானவள்! தாம் தூம் என வாழ ஆசைப்படும் பெண்கள் மத்தியில் உன்னால் என்ன முடியுமோ அதை செய் போதுமென்று கையை சுருக்கி அவன் சம்பாத்தியத்தில் வாழ்ந்தவள். இன்று முட்டி மோதும்போது தன் மீதே கழிவிறக்கம் தோன்றியது. பணத்தை தேடி ஓய்ந்து போன இனியா நாளை போகன் குறித்த கடைசி நாள் பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். இல்லையென்றால் அவன் காம பசிக்கு உணவாக அவளை கொடுக்க வேண்டும். முடியுமா அது? கழுத்தில் உள்ள தாலி விடுமா? புருஷன் பிள்ளையை இருட்டோடு அழைத்து கொண்டு இனியாவோ முசிறி போகும் ட்ரெயினில் ஏறி அமர்ந்து விட்டாள். கடவுளே, அவன் கண்ணை விட்டு எப்படியாவது எங்களை காப்பாத்தி விட்டுரு என்று மோகனும் இனியாவுமே வேண்டாத கடவுள் இல்லை. ட்ரெயின் இப்போது மெல்ல மெல்ல நகர ஆரம்பிக்க, அப்பாடி என்று இருவருமே பெருமூச்சு விட்டு நிமிர, எதிரே இருந்த இருக்கையில் நாளிதழை முகத்தை மறைத்து கொண்டு வாசித்து கொண்டிருந்த அவனோ நாளிதழை கீழே இறக்க, இனியா மின்சாரம் பாய்ந்தது போன்று உடல் அதிர எதிரே இருந்தவனை பார்த்தாள். ஆம், கால் மேல் கால் போட்டு போகராயன் அவர்கள் எதிர் இருக்கையில் அமர்ந்திருந்தான். கடவுளே கருணை காட்டினாலும் ராயன் கருணை காட்ட மாட்டான். அத்தியாயம் 5. ட்ரெயின் இப்போது மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்க, தன் எதிரில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்த போகனை பார்த்து தம்பதி மூச்சு பேச்சு இல்லாமல் அகலவிருந்த கண்களோடு அமர்ந்திருந்தனர். எப்படி தெரியும், எப்படி கண்டுபிடித்தான் இவன்? தப்பிக்கவே வழி இல்லையா என்று மூச்சு அடைத்தது இருவருக்கும். என்ன மிஸ்டர் மோகன், நான் ஆம்பளையா லட்சணமா நேருக்கு நேராத்தானே டிமாண்ட் பண்ண, இப்படி ஆம்பளத்தன்மை இல்லாம பொண்டாட்டியை கூட்டிட்டு ஓடி போறியே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அந்த கேள்வியில் மோகனோ தலை குனிய, இனியா மோகன் கையை இறுக்கமாக பிடிக்க, போகன் அதை பார்த்து கொண்டே, சரி, நைட் டின்னர் ஏதாவது வாங்கி வச்சிருக்கீங்களா, இல்ல பட்னியா தான் போறீங்களா? அது சரி, ஓடி போகணும்னு ஆயிட்டா ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டா போவீங்க?
தன் விரலை சொடக்கிட்டு போகன் அழைக்க அவன் பிஏவோ இரவு உணவை கொண்டு வந்து மோகனின் முன்னால் நீட்டினான். நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா 2 பேரும் ஓடிப்போங்க. சச்ச, தப்பு தப்பு. உன்னாலதான் ஓட முடியாதுல. உன் பொண்டாட்டி உன்னை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு ஓடுனாதான் உண்டு. என்ன ஹனி, இதெல்லாம் என்னது என்று போகன் ஆள் பார்வை இனியாவை தீண்ட, எங்களை ஏன் இப்படியெல்லாம் தொல்லப்படுத்துற? நீ நினைக்கிற கேட்டகரி பொண்ணெல்லாம் நான் இல்ல. எஸ் ஹனி, நான் உன்னை சுமார் ஃபிகர்னு நினைச்சேன். ஆனா பக்கத்துல வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது நீ டாப் டக்கர் ஃபிகர்னு என்றவனும் நாக்கை சுழட்டி பச்சை அழைப்பு விடுக்க, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? மனசாட்சியா? இந்த கேள்வியை நான் தான் ஹனி உங்ககிட்ட கேட்கணும். என் பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போறியே, உனக்கு மனசாட்சி இல்ல? மொத்தமா 30 லட்சம் ஸ்வாஹா. எப்படியாவது அந்த பணத்தை வட்டியோட அடைச்சிடுறேன், எங்களை விட்டுரு என்று இனியாவோ கையெடுத்து கும்பிட கண்ணீர் ஆறாக ஊற்றெடுத்தது. அவள் அருகே வந்து போகன் அமர இனியாவோ சட்டென்று விலகி அமர போக அவள் கையை பிடித்து தன் அருகே அமர வைத்தவன், எப்ப நான் கொடுத்த காசை கூச்சமில்லாம வாங்கினியோ அப்பவே நீ எனக்கான ப்ராப்பர்ட்டி ஆயிட்ட. நான் பாவம் பார்த்து உன்னை கட்டாயப்படுத்தாம அமைதியா உட்கார்ந்துருக்கேன். ப்ளீஸ் சார், அவளை விட்டுருங்க. ஒரு குழந்தைக்கு அம்மா அவகிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் பேசுறது உங்களுக்கு தப்பா தோணலையா என்று மோகன் இனியாவை தன் பக்கத்தில் இழுக்க பார்க்க, போகனின் பிடியிலிருந்து இனியாவை இனிமேல் அவனால் எடுக்கத்தான் முடியுமா என்ன? தோரணையாக இனியா தோள் மீதே கை போட்டு அவன் அருகே அணைத்தபடி உட்கார்ந்த போகனோ, அதைத்தான் நானும் கேட்குறேன். உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? எவ்வளவு அழகான பொண்டாட்டி, இவளுக்கு இந்த வயசுலயே குழந்தைய கொடுத்து கிளவியாக்கி வச்சிருக்க பாத்தியா? உன்னை கொல்லாம விட்டுருக்கிறதே அணிக்காக தாண்டா. டேமிட், மூடிட்டு உட்காரு என்று மோகன் ஒற்றை விரலில் தள்ளிவிட மோகன் போய் சீட்டில் சிதறி விழுந்தான். மோகன் என்று பதறிப்போய் நகரப்போன இனியாவின் இடை போகனின் கையில் அளவா இருந்தது. அவள் இடையை கசக்கி தன்னருகே அமர வைத்த போகனோ அவள் நெளிவை ரசித்தபடியே, உன் புருஷனுக்கு உன்னை மெயின்டைன் பண்ணவே தெரியல ஹனி. நான் உன்னை சௌக்கியமா உன் இளம மாறாம பத்திரமா பாத்துக்கிறேன். இடுப்ப பாரு, மடிப்பு விழுந்து போச்சு, அதை நான் கடிச்சே கரைக்கிறேன் என்று கிசு கிசுக்க கண்ணகி பார்வைக்கு எரிந்த மதுரை இனியா பார்வையில் எரியாது போனதுவே. துஷ்டன் துர்காரியம் பண்ண தீவிரமாகவே நின்றான். நான் இதெல்லாம் பண்றேன், நீ ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும் ஹனி. நான் போகன் கூட இருக்கேன், அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுக்குறேன். அவர் விரும்புற வரைக்கும் நான் அவருக்கு வப்பாட்டியா இருக்கேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு போதுண்டி. உன்னை வச்சு உச்சி முதல் பாதம் வரைக்கும் வைரத்தாலேயே குளிப்பாட்டுறேன் என்றவனின் கைகளோ அவள் தோளை அழுத்தி பிடிக்க, அவனிடமிருந்து விடுபட முயன்று முடியாமல் இனியா முகத்தில் அருவெறுப்பு இன்னும் கூடி போனது. அவள் கன்னத்தை மெல்ல மெல்ல வருடிய போகன் கண் பார்வையில் பிஏ வேக வேகமாக எங்கோ போக சிறிது நேரத்திலேயே ட்ரெயின் அப்படியே நின்றுவிட்டது. நீ ட்ரெயின்ல இல்ல ஹனி, ஃப்ளைட்ல போனாலும் அங்கேயும் நான் தான் இருப்பேன். நான் ஒன்றும் உங்ககிட்ட அவ்வளவு பெருசா எதையும் கேட்கலையே. 4 அறைக்குள்ள கொஞ்ச நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி இரு, அதுக்கு பிறகு உன் வழியை நீ பார்த்துட்டு போயிட்டே இரு. 40 லட்சத்துக்கு வலிக்காம பதில் செஞ்சிரு, அது போதும். எதுக்கு இவ்வளவு சீன் போடுற நீ என்றவனின் வார்த்தையில் எவ்வளவு குரூரம்! இனியாவோ கோபத்தின் உச்சிக்கே போனவள் காரி அவன் முகத்திலேயே உமிழ்ந்தாள். இது வேறையா? என டிஷ்யூ பேப்பரை எடுத்து அதை துடைத்து போட்டவனின் முகத்தில் சிரிப்பு குறையவே இல்லை. மானம், ரோஷம், சூடு இதெல்லாம் இருக்கிறவன் அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படவே மாட்டான் ஹனி. நான் அழக கசக்கி புழிஞ்சு குடிக்க வந்த அவதாரம், அதனால எனக்கு இதெல்லாம் ஒன்றும் செய்யாது. வேணும்னா இன்னும் 4 அடி அடிச்சுக்க, ஆனா அந்த அடிக்கும் சேர்த்து என்ன அணைச்சிக்கோ. அனுபவி, என்ன அனுபவிக்க விடு. உன் அழகை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப ஆசையாகுதுடி. உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னையிலிருந்து வேற எந்த பொண்ணையுமே நான் தொடாம உனக்காகவே விரதம் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் உனக்கெல்லாம் இது புரியல? என்னோட நிலைமை ஏன் புரியல? சி, வீட்டில் அழகான பொண்டாட்டி பொள்ளைய வச்சுக்கிட்டு நீ பண்ற வேலையாடா இதெல்லாம்? இப்ப எதுக்கு அந்த கண்ட்ரி ஃப்ரூட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்க நீ? பொண்டாட்டியை வச்சிருந்தா வப்பாட்டியை வைக்க கூடாதா என்ன? அவ எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா நான் ஏன் அடுத்தவளை தேடி போக போறேன்? நீ இப்படி இருந்தா உன் பொண்டாட்டிக்கு எப்படி அவனை பிடிக்கும்? ஓ காட், அந்த கணக்கு வழக்க விடு ஹனி. உன்னை பத்தி என்னை பத்தி மட்டும் பேசு. நீ இப்ப முடிவா என்னத்தை தான் சொல்ல வர? பணத்தை கொடுக்க போறியா இல்ல உன்னை கொடுக்க போறியா? 2ல ஒரே ஆப்ஷன் தான். சீக்கிரமா தொடு, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்படி உன் பின்னாடி ஹைட் அண்ட் சீக் விளையாடுகிட்டெல்லாம் என்னால் இருக்க முடியாது. சீக்கிரம் சொல்லு. போகன் தலைக்கு மேலாக கையை தூக்கி அப்படியே நெட்டி முறித்தான். முடியாது. ஓ! அவன் நாக்கை மடித்து விசில் அடிக்க அவன் பாதுகாவலர்கள் மோகனை துள்ளாமல் பிடித்து வைத்திருந்தனர். அவன் கத்தி பார்த்தான், கதறி பார்த்தான். இனி இந்த போகனிடமிருந்து தங்களை காப்பாற்ற வழியே இல்லை என்று தெரிந்தவன் சோர்ந்து போனவனாக சீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டான்.
நீ என்னோட உயிரையே எடுத்தாலும் உன்னோட வக்ர புத்திக்கு என் முடி கூட அசையாதுடா என்று இனியாவை உதட்டை பிதுக்கி பார்த்தான் போகன். வர சொல்லு என்று தன் பிஏவை பார்க்கவும் தடதடவென்று போலீசார் உள்ளே வந்தனர். மோகன் சட்டையை பிடித்து தூக்கி, பணத்தை வாங்கிக்கிட்டு ஃபோர்ஜரி பண்ணிட்டு ஊற விட்டு ஓட பார்க்கறியோ? உன்னை உள்ள தூக்கி போட்டு குத்தல சரியாவடா என போலீசார் அவனை அடிக்க ஆரம்பிக்க, ஐயோ அவரை விடுங்க சார், சார் நாங்கள் எந்த தப்புமே பண்ணல சார், கடனை அடைச்சிட்றோன்னு தான் சொன்னோம், ஆனால் அவரு தான் சார் கண்டபடி பேசுறாரு என்று போலீசாரிடம் போராடி போராடி சக்தியை இழந்து போனாள் இனியா. சார் சொன்னதுனால தான் இவனுக்கு உயிர் இருக்கு, இல்லைனா உள்ள தூக்கிக்கிட்டு போய் இந்நேரத்துல உயிரை கூட எடுத்து விட்டுருவோம் என்று போலீஸில் ஒருவன் வாங்கிய காசுக்கு மேலேயே கூவிவிட, இனியாவிற்கு போகனின் காலில் வந்து விழுவதை தவிர வேறு வழி இல்லை. குழந்தை இது எதுவும் தெரியாமல் சீட்டில் படுத்து தூங்கி கொண்டிருந்தது. மோகனையும் குழந்தையையும் மாறி மாறி பார்த்த இனியா ஓடி வந்து போகனின் காலில் விழுந்தாள். அவரை விட்டுருங்க போகன். வாவ் வாவ், அருமை அருமை, உன் வாயில என் பேர் தேனா இனிக்குது ஹனி. ஓகே விட்டுடுறேன், நீ என் விருப்பம் போல வரேன்னு சொன்னா. இல்ல அப்படி ஒன்று நடந்தா அடுத்த நிமிஷமே நான் செத்துருவேன். செத்துப்போ, ஆனா என் ஆசையை தீத்துட்டு செத்துப்போ நீ என்றவன் மனித செல்கள் இல்லாத மிருகத்தின் செல்களை தத்தெடுத்து கொண்டவன் போல. அவனை அப்படியே கேவலமாக திட்டி இவளுக்கு வாயே வலித்ததுதான் மிச்சம். இனி பேசவும் செயல்படவும் எதுவுமே இல்லாத நிலைமை. மோகனை அத்தனை போலீசாருமே இழுத்து பிடித்து கொண்டு போக நினைக்க எழுந்து பெருமூச்சு விட்ட இனியாவோ, என் கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் நீ பதில் சொல்லணும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ கண்டிப்பா சாவுக்கு நிகரான வழியா அனுபவிப்ப. சாபம் பிறகு விடு ஹனி, இப்ப பதில சொல்லு. சே எஸ் ஆர் நோ சொல்லு. எனக்கு வப்பாட்டியா இருக்க ஓகேன்னு ஒரே ஒரு வார்த்தைய சொல்லு. உன் புருஷனை விட்டுடுறேன், அவன் காலுக்கு ஏ கிளாஸ் ட்ரீட்மெண்ட்டை நான் கொடுக்குறேன். உன் குழந்தைக்கு என்ன வேணும்னாலும் நான் பண்றேன். உனக்கு தேவையானதை நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டு வந்து குவிக்கிறேன்டி. ஆர் யூ ஓகே? அவளுக்கு இன்னுமே மனமில்லாமல் மறுப்பாகவே தலையாட்ட போலீசாரோ லத்தியை எடுத்து மோகனின் தலையிலேயே அடிக்க போக, வேண்டாம் இல்ல வேண்டாம் என இனியாவோ ஓடி வந்து அந்த கம்பை தடுத்து நிறுத்திவிட்டு, எனக்கு வேற வழி தெரியல ஸ்ரீ, நான் பத்தினியா இருந்து நீங்களும் புள்ளையும் சாகிறதுக்கு பதிலா நான் அவன் சொல்ற மாதிரி அவன் இச்சையை தீர்த்துடுறேன் என்று ஓவென கதறி அழுதவள் போகனை நோக்கி திரும்ப, அவனின் உதட்டிலோ வெற்றி புன்னகை. நீ சொன்ன மாதிரியே. சொல்லு ஹனி, நான் சொன்ன மாதிரி. நீ சொன்ன அத்தனைக்கும் எனக்கு சம்மதம். எதுக்கு சம்மதம்னு தெளிவா சொல்லு. ஏமாத்திட்டேனா நான் என்ன பண்றது? உனக்கு வப்பாட்டியா இருக்கிறதுக்கு சம்மதம். மோகனின் கண்ணில் ரத்தம் வடிந்தது. இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. நல்ல முடிவு. நாளைக்கு நைட்டு உன் வீட்டுக்கு வர ஹனி. நைட் டின்னர் ஸ்டே எல்லாமே நீ அங்கதான். தயார் பண்ணிக்க என்ன. இப்ப நீ வீட்டுக்கு போகலாம், எனக்கு மீட்டிங் இருக்கு. பாய் ஹனி என்றவனோ பச்சக்கென்று முத்தத்தை அத்தனை பேர் நடுவே இனியாவின் கன்னத்திலேயே கொடுத்தவன் அவள் காதருகே குனிந்து, போடணுமா வேண்டாமா? போடணும்னா சொல்லிடு, ஃப்ளேவர் பார்த்து வாங்கிட்டு வரேன் ஹனி. நைட் கால்மி, நிறைய பேசலாம் என்ன? ஓகேவா ஹனி என்று போகன் யாருமே அறியாமல் இனியாவின் இடையை தடவ, தீயில் தினம் தினம் இனி இனியா குளிக்கப் போகிறாள். அது மட்டும் உணர்ந்து கொண்டாள். உடல் கூசி போய் நின்றாள் இனியா. மோகன் கையெறு நிலைமையில் கிடந்தான். அவ்வளவுதான் என்பது போல போகன் தாவி இறங்கி அவனுக்கு வந்து நின்ற காரில் ஏறி போய்விட்டான். போலீசாரோ மோகனை பாதுகாப்பாக போகன் வீட்டிலிருந்து வந்த லக்ஸரி காரில் அவர்களை அமர வைக்க, கார் மறுபடியும் அவர்கள் வீட்டை நோக்கி பயணமானது. போகனுக்கு ஏற்ப வீட்டில் பெட்டு, ஏசி என்று நட்சத்திர அந்தஸ்தில் மாற்றப்பட்டிருக்க, இனியாவோ ஒரு பக்கம், மோகனோ ஒரு பக்கம் என அளவே திராணி இல்லாமல் அப்படியே அமர்ந்து விட்டனர். ஸ்ரீ, சொல்லி நீ. நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். செத்துடலாம் இனியா என்ற மோகனை உதடுகள் துடிக்க பார்த்த இனியா தன் கையை நீட்ட, விஷ பாட்டில். உணவில் விஷத்தை கலக்கி மூவருமே சாப்பிட அமர உடனே கதவு தட்டப்பட்டது. சட்டென்று யாரென்று யோசனையாகவே இனியா போய் கதவை திறக்க, போகனின் பாதுகாவலர்கள் வந்து வேகமாக உணவை அப்புறப்படுத்திவிட்டு போக, ஸ்ரீ போனில் போகன் வந்தான். ஹலோ, ஹனி கிட்ட குட்ரா. யாரு ஸ்ரீ என்று போனை இனியா வாங்கி காதில் வைக்க, உள்ள சிசிடிவி இருக்கு ஹனி, சோ பெட்டரா திங்க் பண்ணு. நைட்டு குழந்தை உன் புருஷன் தூங்கின பிறகு போனை போடு. நிறைய பேசணும் என்ன, வைக்கவா என்று என பல இச்சுகளை தொடர் முத்தமாக கொடுத்துவிட்டு போகன் போனை வைக்க, இனியாவோ அப்படியே தளர்ந்து போய் சோஃபாவிலேயே அமர்ந்தாள். உலகம் தர்மத்தை விற்று பல நாட்களாகிறது. இந்த புவி மொத்தமுமே அதர்மத்தை போர்த்தி தீமையில் குளித்து பண ஆசையில் புரண்டு பெண்ணாசையில் தவழ்ந்து அக்கிரமக்காரனோடு கைகோர்த்து வெகு நாட்கள் ஆகிறதே.
தர்மம் நீதி தனித்து சாகும். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயங்கள் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. யாரும் சொல்லாத காவியம். விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.